வெளிநாட்டில் இருந்து விடுமுறையில் ஊருக்கு வந்த இளைஞன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது. இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். திருவோணமலையில் இளைஞன் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இன்றைய தினம் அதிகாலை வேளையில் வெளிநாட்டில் இருந்து விடுமுறையில் வீட்டுக்கு வந்த இளைஞனே இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் அதிகாலை அவரது இல்லத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. 20 வயதுடைய குறித்த இளைஞன் கட்டார் நாட்டுக்கு தொழில் நிமித்தமாக சென்று அங்கு பணிபுரிந்து வருகின்ற நிலையில் விடுமுறையில் திருவோணமலை நகர்ப்பகுதியில் இருக்கின்ற வீட்டுக்கு வந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையிலே அந்த இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக அவர் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டார் என்பது தொடர்பான எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளை யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த இளம் யுவதி உயிரை மாய்த்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறித்த யுவதியும் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்தது. யாழ்ப்பாணம் திருவோணமலை என்று அடுத்தடுத்து யுவதி இளைஞன் என 2 பேர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி தற்பொழுது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழர் பகுதியில் இருக்கின்ற பலர் இவ்வாறு விபரீத முடிவெடுக்கின்றார்கள். இவ்வாறு விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள். இதன் பின்னணியில் இருக்கின்ற காரணங்களை பார்த்தால் சாதாரணமான ஒரு காரணமாகவே இருக்கின்றது. கிழக்கு பகுதியில் இருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் விபத்தால் உயிரிழக்கின்றார்கள். அதனை தவிர வாழ்வெட்டால் உயிரிழக்கின்றார்கள். ஏனைய காரணங்களால் உயிரிழக்கின்றார்கள். இவ்வாறு உயிரிழப்புகள் அதிகரித்து சென்று கொண்டே இருக்கின்ற நிலையில் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற முடிவை பலர் எடுக்கின்றார்கள் என்பது வேதனையான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைவாக இன்றைய தினம் நள்ளிரவு எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படலாம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் எரிபொருட்களின் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் நள்ளிரவு மாற்றம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் எரிபொருட்களின் விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது. அது இவ்வாறான சூழ்நிலையில் விலை குறைக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.